நின்றவன், கந்த மாமலர் காவிரி தந்தவன், செந்தமிழ் அகத்தியன் செவடி போற்றுவோம். எல்லாம் வல்ல அகத்திய பெருமானுடைய திருவருளாலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான 23ஆம் ஆண்டு குருபூஜை விழாவிலே வருகை தந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே அகத்தியர் ஞானபீடம் பெருமிதம் கொள்கிறது. பல்வேறு பகுதிகளிலே இருந்து இந்த அடியேனையும் சிறப்பு சேர்ப்பதற்காக மேடையிலே வீற்றிருந்து அலங்கரித்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சார்ந்த சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை கொள்கிறது. அற்புதமான இந்த நிகழ்விற்கு துறவியர் பெருமக்கள் எல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற அவருடைய பொன்னார் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அன்பு பெருமக்களே, இன்றைய நல்ல நாளிலே ஏனடா இந்த அகத்தியருக்கு இந்த விழா, ஏன் இந்த விழா, எதற்காக இந்த விழா, இந்த விழா நடத்துவதனாலே நமக்கு என்ன சிறப்பு கிடைக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஆனால் அழகாக சொல்லுவான் பாரதி, எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்தது மின்னாடே, முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, சிந்தையில் 1000 எண்ணங்கள் தோன்றி மறைந்தது மின்னாடே, சிந்தையில் வைத்து போற்றேனை என்று சொல்லுவதை போல எந்தையும் தாயும் மகிழ்ந்து உலாவி இருந்த இந்த பாரத தேசம், ஏனடா இந்த தேசத்திற்கு பெருமை என்று கேட்டால் அழகாக சொல்லுவார்கள், செத்தவர் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர்கள் பிறந்த நாடு என்று சொல்லுவார். ஏனென்று சொன்னால் இந்த இந்தியாவிலே தான் ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் அவதாரம் செய்து மனிதானி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வியலை சொன்ன ஒரு உன்னத தேசம் இந்த பாரத தேசம். அதனாலதான் ஞானிக்கு முக்தி ஞானிகளை போற்றுகிற தேசமாக இந்த தேசம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் வாழ்ந்த நாடு. இந்த மன்னர்கள் எல்லாம் யாரை கண்டு மண்டியிட்டார்கள் தெரியுமா? ஞானியை சித்தனை போற்றினார். மதுரையிலே ஒரு மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டி இருக்கிறான் பாண்டிய மன்னன் என்று சொன்னால் அவன் யாரை வழிபட்டான் என்று சொன்னால் அங்கே ராமதேவரை வழிபட்டான். தஞ்சையிலே ஓங்கி உயர்ந்திருக்கிற அற்புதமான தஞ்சை